ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இந்த வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் நான் முதல்வன் கண்டக்ட் பண்ணது அதோடைய டென்டேட்டிவ் கீ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிசேட் கொஷின்ஸ் ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 3 digit நம்பர் 4x3 இஸ் ஆடட் டு 984 gives 13y7 அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த 13y7 வந்துட்டு 11 டிவிசிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூலை பொருத்தி பார்த்தோன்னா 1397 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ 9 இஸ் ஒய். இதுவே எக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் சால்வ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ 1 கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 10. ஸோ ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் பேப்பரில் மல்டிபிள் சாய்ஸ் டைப் கொஷின்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு கொஷினுக்கும் 5 சாய்ஸஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு எவ்வளோ சாய்ஸ் இருக்குது? 5 சாய்ஸஸ். அதே மாதிரி தான் எல்லா கொஷின்ஸ்க்கும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு மல்டிபிள் பண்ணால் 625. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எல்லா 4 ஆன்சர்ஸும் கரெக்டாக ஆகக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி எல்லா 4 ஆன்சர்ஸும் கரெக்டாக இருக்கும். ஸோ 625 - 1 624. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா A and B கம்ப்ளீட் ஒர்க் டுகெதர் இன் 5 days. இதுவே ஏ வந்து 2 மடங்கு ஒர்க் பண்ணி பி வந்து பாதியாக குறைச்சா 4 நாளில் வேலை வந்து முடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஏ மட்டும் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் வந்துட்டு ஒரு வைஸரான டெசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு 10 அப்படின்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1/10 + 1/b is equal to 1/5. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின். செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் எப்படி வரும்? ஸோ 1/2a. ஸோ அப்போ 1/2 × 10 + 1/10/2ன்னு வரும். ஸோ இது வந்துட்டு நம்ம 1/5ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்தையுமே வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு 5 பியும் வந்துட்டு 10 வரும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு பியோட வேல்யூமே வந்துட்டு சிமிலர் டு தி கொஷினாக தான் வந்துட்டு வரும். லைக் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா b = 10 அப்படின்னு வந்துட்டு வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குமே வந்துட்டு b = 10 அப்படிங்கிறது தான் வந்துட்டு வரும். ஸோ ஆன்சர் வந்து 93rd கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ. 94th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் பேஸ்டு கொஷினு. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, 5 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு ஒரு கண்டிஷனும் செகண்ட் இதில் ஒரு கண்டிஷனும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இருக்கிறதெல்லாம் யார் யார்? 3 trainees, 4 professors, 6 research associates. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க, 4 professors, 1 research associate இருக்கணும். அதே மாதிரி 3 trainees and 2 professors இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஸோ 4 professors இருக்கணுமா? ஸோ 4 professorsலேருந்து 4 பேர்த்தையும் எடுத்துட்டோம். 6 research associateலேருந்து ஒருத்தர் எடுத்திருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்கும். அடுத்து 3 ட்ரெயினிஸில் இருந்து 3 பீப்புள் எடுத்துட்டோம். 4 ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து 2 ப்ரொஃபஸர்ஸை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணாலும் 6 வரும். ஸோ 6 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே 6 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 6 + 6 இட் இஸ் 12. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஆவரேஜ் ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபாதர் அண்ட் எல்டர் சன் வந்து 35 years. ஸோ இப்போ இது ஆவரேஜ். ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 70 years இருக்குமா? ஸோ /2 தானே போட்டு 35ன்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃபாதர் அண்ட் யங்கர் சன் வந்து 32 years. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ? 64 years. எல்டர் சன் ப்ளஸ் யங்கர் சன்னோட வயசு வந்துட்டு 34 ஆவரேஜ். ஸோ அப்போ டோட்டல் வந்துட்டு ஆவரேஜ் 17 years, டோட்டல் வந்து 34 years. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 168 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 168 இருக்கிறது என்ன? 2 times ஃபாதரோட ஏஜ், 2 times எல்டர் சன்னோட ஏஜ், 2 times யங்கர் சன்னோட ஏஜ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது, அதாவது f + e + y இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 84
இந்த 84 அப்படிங்கிறது வந்து சம் ஆஃப் ஃபாதர், எல்டர் சன் அண்ட் யங்கர் சன்னோட ஏஜ். ஸோ அவங்களோட ஆவரேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 84/3 28 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 96th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸாமில் கேண்டிடேட் அட்டெம்ப்ட்ஸ் 20 கொஷின்ஸ், அவங்களோட ஸ்கோர் வந்து சொல்லியிருக்காங்க. 5 மார்க்ஸ் வந்துட்டு ஈச் கரெக்ட் ஆன்சருக்கும், 2 மார்க்ஸ் ஃபார் டிடெக்டட் ஈச் ராங் ஆன்சருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம 2 ஈக்குவேஷன் வைஸுமே நான் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ 5 marks for each correct questions minus 2 marks for wrong questions. இதெல்லாத்தையும் எடுத்தால் அவனுக்கு ஆன்சர் 672 வந்துட்டு வருது ஒரு கேண்டிடேட்டுக்கு. இதுவே டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ? 20 கொஷின்ஸ். ஸோ இதை வந்துட்டு நம்ம இன்ட்டு 2 பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு இதை நம்ம 2ஐயாக வந்து மாற்றிக்கிறோம், 2xஆக மாற்றிக்கிறோம், இதை 40 வச்சுக்கிறோம். அப்படின்னா ஸோ 7x is equal to 112 கிடைக்குமா? ஸோ x is equal to 16. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ரீ சம். இதில் என்ன பார்த்திங்கன்னா ABCDEFG கொடுத்துருக்காங்க. 4 adults and 3 children அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம காம்ப்ரஹெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஏவும் டியும் பிரதர்ஸ். ஓகேங்களா? ஸோ B is married to D. அப்போ B is married to D. அப்போ E is an engineer married to one of the brothers. ஸோ அப்போ இவங்க தான் E is married to one of their brothers. இவங்களோட சைல்டு யார்? G. அப்போ இவங்களுடைய சில்ட்ரன் யார்? ஒருத்தவங்க வந்துட்டு கேர்ள் சைல்டு F. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்துட்டு C. அவங்க வந்துட்டு ஒரு பாய் சைல்டு. ஸோ அப்போ கொஷின் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க? 4 adults இருக்காங்களா? E, A, D, B. 3 children F, C, G. ஸோ அதே மாதிரி F and G and கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ F and Gயும் நம்ம கேர்ள்ஸ்ன்னு நோட்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா A and D are brothers. இது எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஸோ அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் C? சிங்கிறது யார்? ஏவோட சன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து in a class of 60 students where the girls are twice that of boys, Kamal ranked 17th from the top. If there are 9 girls ahead of Kamal, the number of boys in rank after him is அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஷனில் கேர்ள்ஸ் பாய்ஸ் ரேஷியோ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இங்கே 20 பாய்ஸ் இருக்காங்க, 40 கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த 60 ஸ்டூடெண்ட்ஸை உடச்சி நம்ம கண்டுபிடிக்கிற விஷயம். கமல் ரேங்க்டு 17th. ஸோ கமலுக்கு முன்னாடி ஒரு 16 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 16 பேர்த்தில் 9 கேர்ள்ஸு, அப்போ மீதி வந்துட்டு பாய்ஸாக இருப்பாங்களா? ஸோ 16 - 9 வந்துட்டு 7 பாய்ஸ் இருப்பாங்க. இப்போ கமல் வந்துட்டு ஒரு பாய். ஸோ 8 பாய்ஸ் ஆயிடுச்சா? ஸோ எத்தனை பேர் வந்துட்டு மீதி இருப்பாங்க? 20 - 8 வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 12. அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சிலாஜிசம் சம் வவல்ஸ் ஆர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒன்லி a few words or sentences. ஸோ ஒன்லி a few அப்படின்னு மென்ஷன் பண்ணோன்னா சிலது மட்டும்தான் சென்டென்சஸாக வந்துட்டு இருக்குது, சில வேர்ட்ஸ் மட்டும்தான் சென்டென்சஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ சம் வேர்ட்ஸ் ஆர் நாட் சென்டென்சஸ் அப்படிங்கிறதுமே கரெக்டு தான். ஸோ சம் வவல்ஸ் ஆர் வேர்ட்ஸ், ஒன்லி a few words or sentences. ஸோ இப்போ மீதியெல்லாம் நாட் சென்டென்சஸ் அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுது. ஸோ சம் வேர்ட்ஸ் ஆர் நாட் சென்டென்சஸ். சம் வவல்ஸ் ஆர் சென்டென்சஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு வராது. ஓகேங்களா? ஸோ சம் வவல்ஸ் ஆர் சென்டென்சஸ் அப்படிங்கிறது விச் இஸ் அன்ரிலேட்டட் டு திஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் ஏ தான் 99th கொஷனுக்கு. அடுத்து 100th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆட் ஒன் அவுட். இது நம்ம ABCD ஃபுல்லாக எழுதி பார்த்து கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஏ இருக்கா? BC வந்துட்டு இருக்காது, D இருக்கும். EFG 3 letters இருக்காது, மறுபடியும் H இருக்கும். IJKL 4 letters இருக்காது, M இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா NOPQR 5 லெட்டர்ஸ் இருக்காது, எஸ் இருக்கும். அதே மாதிரி 6 லெட்டர்ஸ் இருக்காது, இசட் இருக்கும். ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வராது. ஸோ ஆப்வியஸ்லி 100க்கு ஏ தான் அந்த ஆன்சர். ஸோ இதோட வந்து நம்ம நான் முதல்வன் ஆன்சருக்கு 90 கொஷின்ஸ் ப்ளஸ் திஸ் 10 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுனாலும் சஜஷன்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட்ஸ் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அகெயின். கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.